ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டான உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான கிட்ஸுங்க விரும்பி சாப்பிடக்கூடிய சத்தான கேரளா ஸ்டைல் இலை அடை அடிபொலி டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இடித்து வறுத்து அடைச்ச இடியப்ப மாவு தாங்க எடுத்துருக்கேன். இடியப்ப மாவு உண்டு கடையில் விற்கும், அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொலக்கட்டை மாவு உண்டு இருக்கும், அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மாவும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இதில் 1.5 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கப்புக்கு 1.5 கப்பு நான் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. அது மாதிரி எனக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். எந்த பாத்திரத்தில் மாவு எடுக்கிறோமோ அதே பாத்திரத்தில் நம்ம அளந்து நம்ம ஊற்றிக்கிட்டோம்ட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த அரிசி மாவு இருக்குதுல, அந்த கொலக்கட்டை மாவு, அதில் நம்ம தேவையான டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கே தெரியும்ல, உங்களுக்கு அந்த சுவைக்கு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சுடுதண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி அளந்து வச்சுருக்கோம்ல, அது நல்லா கொதிக்க விடணுங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மாவு ஈஸியாக நல்லா பிறண்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். இப்போ நீங்கள் வெள்ளை மாவும் சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரையாகவும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வெல்லம் தாங்க சேர்க்குறேன். மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்கள்ல, அது எடுத்திருக்கேன். அதோட பனம் வெல்லமும் நான் ஒரு கட்டி எடுத்திருக்கேங்க. இது கிட்டத்தட்ட 150 180 கிராம்ஸ் வரும். உங்களுக்கு அந்த சுகருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தண்ணி சேர்த்து, இல்லை ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து அதை லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கிறோம். அப்போ தான் இலகுனதுக்கப்புறம் நம்ம ஏதாவது டஸ்ட் இருக்குதுன்றால் இருத்துக்கிறணும், ஃபில்டர் பண்ணி தான் நம்ம சேர்த்துக்கிறணும். இது ஒரு பக்கெட்டு ப்ராசஸ் நடக்கிறப்ப நம்ம இன்னொரு பக்கெட்டு மாவு சுடுதண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்குவோம். இப்போ நீங்கள் ஒரு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அடி பிடிக்காத பாத்திரம், கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் நான்ஸ்டிக் எடுத்திருக்கேன். நம்ம இப்போ சக்கரை பாவு ரெடியாக இருக்குது. அதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறோம். இது கடையில் தேவையான அளவுக்கு நான் ஒரு தேங்காய், சின்ன தேங்காய்ன்றனால 2 மூடி, அந்த உடைச்சதில் 2 மூடியையும் நான் துருவிக்கிட்டேன். துருவி இப்போ லைட்டாக சிம்மில், லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம தேங்காய் திருவுனதை எல்லாமே சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா அந்த சட்டியில் ஒட்டாத பதம் வர்ற வரையும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இருந்து நம்ம மிக்ஸ் கொடுத்துக்கிறோம். மிக்ஸ் கொடுத்து அந்த பாவு நல்லா ட்ரையாக வரும். ரொம்ப ட்ரையாக வரக்கூடாது, லைட்டாக வரும். ஏன்னா நம்ம பாவை ஆஃப் பண்ணி வச்சோடனே நம்மளுக்கு ரொம்பவே ஹார்டாயிரும். நம்ம ஒரு பதம் உங்களுக்கு தெரியும், அந்த பதத்தில் ஆஃப் பண்ணி வச்சிடணும். இந்த லைட்டாக கொஞ்சம் தண்ணி பதம்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணி வச்சிடணும். இப்போ நல்லா ஒரு 2 பிஞ்சுக்கு கையில் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணால் ஏலக்காய் இல்லாட்டி, தூள் இல்லாட்டி ஒரு 3 ஏலக்காவை தட்டி பாவு நம்ம காய்ச்சுவோம்ல, அப்போயே அந்த பாவை இலக வைப்போம்ல, அந்த லிக்விட் பதம் மாதிரி, அப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த பதம் வர்றப்ப நம்ம ஏலக்காய் தூள் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு வாசமனமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் 2 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிரட்டி உருட்டி வச்சுருவோம். மாவு கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சதுக்கப்புறம் இலை, நம்ம வாழை இலை தான் முக்கியங்க. இதுக்கே மெயினாக வாழை இலை வச்சு அதை கட் பண்ணி வச்சுக்கிறோம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிறலாம். மக்களே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும் மக்களே. இப்போ வாழை இலை எடுத்து ஒரு ரவுண்டாக மாவு எடுத்து அதை நல்லா கையை வச்சு லைட்டாக எண்ணெய் தடவி தட்டிட்டு நம்ம பூர்ணம் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதுவுமே ஆறிடும். அதை எடுத்து நடுவில் வச்சு நம்ம வாழை இலையை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இதே மாதிரியே நீங்கள் எல்லா மாவையும் செஞ்சு முடிக்கணுங்க. எல்லா மாவும் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
இதே மெத்தடுக்கு எல்லாமாவே செஞ்சு வச்சாச்சு. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. அது மாதிரி இட்லி சட்டியில் வச்சு ஸ்டீமர் பண்ணிங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. டைம் செட் பண்ணி வச்சு, இல்லை நீங்களே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்த்துட்டு திருப்பி வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இட்லி குக்கர் வச்சு எல்லாமே எனக்கு அடங்கிடுது. நான் வந்து இப்போ 15 ஒரு 10லேருந்து 12லேருந்து ஒரு 13 நிமிஷம் நான் வேக வச்சுக்கிறேன். அப்போ தான் எனக்கு வேகும். ஏன்னா நிறையா குவான்டிட்டி வைக்கிறதுனால. இப்போ எல்லாத்தையும் நான் அடுக்கி வச்சாச்சு. இப்போ நான் வேக வைக்கிறதுக்கு மேலே வந்து இட்லி சட்டியோட நான் மூடியை போட்டு வச்சுருவேங்க. இது அவிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மக்களே, இப்போ இட்லி சட்டியில் நல்லா அவிஞ்சிருச்சு. அப்படியே அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் அந்த கொழுக்கட்டையில் இறங்கி அந்த அவிக்கிறப்ப அப்படி ஒரு மனம். இன்னொன்று நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நம்ம பூர்ணம் செஞ்ச பாருங்க, அப்படியே தேங்காய் பர்பி மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நார்மலாகவே செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கு இந்த கொழுக்கட்டை மாவில் எல்லா அடையில் அந்த இலையோட ஃப்ளேவர்லாம் இறங்கி சாப்பிட்றப்ப ஒன்று சாப்பிட்டா 5-6 சாப்பிட தோணும். அந்தளவு டேஸ்ட்டு பெர்ஃபெக்டாக ஆப்டாக இருந்துச்சு. ஈஸி மெத்தடில் கேரளா ஸ்டைல் அடிபொலி டேஸ்ட் இல்லை. நம்மளுக்கு இந்த இலையோட ஈஸி மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிய போகுது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்குமே செஞ்சு கொடுத்து அசந்துங்க மக்களே. அடிபொலி டேஸ்ட் இலையோட உங்கள் வீட்டில் ஈஸி மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடுற புது ரெசிபி, புது வீடியோ, விளாக் உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.